முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர் வந்து சொத்து வாங்கியிருக்காராம். அவரு அது என்ன சொல்றாங்கன்னா 80 கோடி மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டி 5 கோடிக்கு பதிவு பண்ணதா அண்ணாமலைக்கு எதிராக அவங்க சொல்றாங்க. அதை நம்ம செய்யதான் நம்ம சொல்றோம். அதுவும் பாஜகக்குள்ளே இருக்காங்க. அவங்க பாஜகக்குள்ள இருக்கவங்க தான் வெளியே கசிஞ்சு விட்டு அப்புறம் இன்னொருத்தர் பேசி பயங்கர சர்ச்சையா வந்து மாறிடுச்சு அந்த விவகாரம். அண்ணாமலை விளக்கம் கொடுத்துருக்காரு. ஏன்னா சொல்றாரு, ஆமா நான் சொத்து வாங்கினது உண்மைதான், அதுக்கு அந்த பத்திரப்பதிவு இந்த முத்திரைத்தாள் இதெல்லாம் சேர்த்து ஒரு 40 லட்சம் பார்த்துக்குவோம். பத்திரப்பதிவுக்கே ஒரு 40 லட்சம். அடே நண்பா அப்படின்னு ஏதோ ஒரு நண்பனுக்கு போன போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். பதிவு பண்ணிருக்கேன், ஒரு 11 ஏக்கர் வாங்கியிருக்கேன் காலப்பட்டிங்கிற பகுதியில. எதுக்காக வாங்கினேங்கிறதா அங்க முக்கியம். அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆடு வளர்ப்பா, சமூகத்துக்காகவா, இயற்கை விவசாயிகளுக்காக, இயற்கை விவசாயத்துக்காக வாங்கியிருக்கிறான். நீங்க வாங்குறது எப்படி சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குங்கிறது நமக்கு தெரியல. அதானே, இயற்கை விவசாயம் நீங்க பண்ணி நீங்க சம்பாதிப்பீங்க, அதுல சமூகம்னா ஓகே இயற்கையா பண்றேங்கிற சொல்ல வரா. இன்னொன்னு என்னன்னா, பால் பண்ணை அமைக்கிறதுக்காக பிரதமர் மோடி திட்டத்தின் கீழே விண்ணப்பமும் வந்து கொடுத்துருக்காராம். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, மாசம் 8 லட்ச ரூபா ஃப்ரெண்ட்ஸே கொடுக்குற அளவுக்கு இவர் வெல் செட்டில்டா இருக்காரு. கார்ல போறாரு வராரு, நினைச்சா செருப்பு போட மாட்டேங்கிறாரு, அப்புறம் போடுறாரு, இதெல்லாம் பண்றாருல்ல. இப்படி இருக்கவங்களுக்கு அந்த திட்டம் கிடையாதான். வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறவங்க, பாதிக்கப்படுறவங்களுக்கு தான் அந்த திட்டமா. அதுல இவர் ஏன் வாங்குறாரு அப்படிங்கிற கேள்வியை கேட்கறேன். இந்த கேள்வி கேட்கறீல. முதல்ல எனக்கு இப்ப இந்த லேண்டு வாங்கினதுலயே இவர் சொன்னதுல ஒரு நிறைய கேள்விகள் வருது. இவர் என்ன சொன்னாரு, எனக்கு வருமானம் கிடையாதுங்க, ஒவ்வொரு மாசம் என் நண்பர்கள் 8 லட்சம் உதவி பண்றாங்க அப்படின்னாருல. வருமானம் இல்லாதவங்க எல்லாம் 10,000 தாங்க செலவு பண்ணுவாங்க மாசம். அதுவே அதிகம். 8 லட்சம் ரூபா நண்பர்கள்ட்ட வாங்கியிருக்காரு அப்படின்னா அப்ப பொய் சொல்லி இவர் காசு வச்சுக்கிட்டு பொய் சொல்லி நண்பர்கள்ட்ட வாங்கியிருக்காரா? நண்பர்களை ஏமாத்துறாரா அண்ணாமலை? இன்னொன்னு வந்து என்ன சொல்றாருன்னா, அவரோட சேமிப்புல இருந்து, மனைவியோட சேமிப்புல இருந்து தான் வாங்கியிருக்கோம். நாங்க மாசம் மாசம் இஎம்ஐ நான் கட்டிக்கிட்டு இருக்கேன், 2 மாசம் இஎம்ஐ கூட கட்டிருக்கேன்னு வந்து சொல்றாரு. இஎம்ஐ யாரு காசுல கட்டுறாரு? அது சொல்லலையா? நீங்களே தான் சொல்றீங்க எனக்கு வருமானம் இல்லை அப்படின்னா, இஎம்ஐ கட்டுறது எங்க இருந்து காசு வந்துச்சு? அதுதான் அந்த நண்பர்.